அடுத்தது யூனோ எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட வருது வித் ப்ராக்கெட்ஸ், சால்விங் ஈக்குவேஷன்ஸ் வித் ப்ராக்கெட்ஸ் அண்ட் சில ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்களோட போடுவாங்க. ஆக்சுவலி ப்ராக்கெட்ஸ்ன்றதை விட பேரன்தசிஸ்ன்னு சொல்கிறது பெட்டரானது, அதான் சரியான இங்கிலீஷ். இதை எப்படி சால்வ் பண்ணீங்க? வெல், இது வந்து கொஞ்சம் சிக்கலானது இல்லையா? ஏற்கனவே ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சிக்கலானது, அதை இன்னும் போட்டு ரைட் ஹேண்ட்ஸ் எல்ஹெச்எஸை பாருங்களேன். எல்ஹெச்எஸில் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சிக்கலாக இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணி இன்னும் சிக்கலாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்களால் இந்த பீஸை ஒட்டுற மாதிரி கூட யோசிச்சு பார்க்க முடியும், ஃபேக்டரைஸ் பண்ணிடுறாங்க, ஒரு கோவி எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நானாக தான் என்ன செய்வேன்னா, இடது கை பக்கத்தை நான் வேறு எந்த மாதிரி பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும்னா, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னது முதல்ல மைண்டில் வந்துடணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த இமேஜ் உங்களுக்கு மைண்டில் வரணும். 35 × L 35 L சக 70 அப்படின்றது பார்த்தோன்னே தெரியணும். அந்த அளவு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரொஃபஷன்ஸி கேதர் பண்ண பாருங்கள். ஸோ அதை மாதிரி எழுதி பார்க்குறேன். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, சும்மா எழுதி பார்ப்போம் என்ன வருதுன்னு. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கை பார்த்து சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா வி ஆர் லக்கி. ஸோ விரிச்சு எழுதினா 35 L. யூஸ்வலி இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் பெரிய நம்பர்ஸ்னால் கரைசல் கிடையாது, பெருக்கிறது ஈஸி தான். 70 = 49 L. ரிமெம்பர், ரைட் ஹேண்ட் சைடில் நான் எதுவுமே செய்யலை, நான் ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே செய்ய வேண்டியதே கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த லைன் எங்களுக்கு ஃபேமிலியர் இல்லையா? போன முறை நாங்கள் செஞ்ச மாதிரி தான், 2 பக்கமும் ப்ரோனிமெரல்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் சாதாரணமாக சால்வ் பண்ணலாம் தானே இதுக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். கன்ஸ்டன்ட் இங்கே எனக்கு இருக்கிறது 70 மாத்திரம்தான். ஸோ நான் 70 வந்து மற்ற பக்கம் கொண்டு போகலாம், இல்லாட்டி மற்ற மாதிரி செய்யலாம். ஆக்சுவலி நான் 35 L மற்ற பக்கம் கொண்டு போகிறேன், ஏன்னா ஸோ தட் நெகட்டிவ் ப்ராப்ளத்தை நான் வந்து அவாய்ட் பண்ண முடியும். 49 L RHSல இருக்குது, LHSல இடது கை பக்கத்தில் வந்து 35 L இருக்குது. மற்ற பக்கம் போகும்போது -35 எல்லாம் மாறும். ஸோ 49 L -35 Lன்னு வரும். ஓகே, இந்த லைன் கிளியராக? 70 அப்படியே தான் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் மாறிகளை அச்சரங்களை எந்த பக்கம் வேணால் கொண்டு போகலாம், என்ன வேணால் செய்யலாம், நம்பர்ஸ் வச்சுக்கொண்டு. இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரீ வில் டு ஆக்ட். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்களை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எல்லாம் காண்றதுக்கு கிட்ட கொண்டு போகணும். ஸோ அதான் இப்போ நான் செஞ்சுருக்கிறேன். மைனஸ் ப்ராப்ளத்தை பற்றி நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். மைனஸ் ப்ராப்ளம் வந்தால் கூட பதட்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா இது ரொம்ப ஈஸியானதாக வரும். ஸோ இப்போ எனக்கு சிக்கலானது வந்து LHS கிடையாது. போன கணக்கில் இடது கை பக்கம் LHS தான் எனக்கு சிக்கலாக வந்துச்சு. இந்த கணக்கில் வந்து RHS வலது கை பக்கம் தான் சிக்கலாக வருது. பிரச்சனையே கிடையாது, அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் நாங்கள். திரும்பவும் 70 7 49 35 போனால் அவங்களோட வேளாண் வாய்ப்பாடு பாடமாக இருக்குன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 14 L. ஓகே, ஸோ இந்த லைன் வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லைனாக பாருங்கள் உங்களுக்கு கிளியரானு. ஓகே, 35 L சக 70 = 49 L ப்ராக்கெட்டை விரிச்சு எழுதியிருக்கிறேன். ஏன்னா உண்மையிலே இந்த ப்ராக்கெட் வந்து இதிலேருந்து தானே வந்திருக்கும், இதை காரணிப்படுத்தி. ஸோ இதை இப்படியும் மாற்றி எழுதலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன், நம்பர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்போ ஒரு வடிவத்துக்கு எடுத்துருக்கேன். நாங்கள் முதல்ல பார்த்து சிம்பிளான கணக்குகள் மாதிரி ஜஸ்ட் டிவிஷன் உள்ளது. ஓகே, இப்போ 2 பக்கம் 14 இருக்குது. அந்த 14 கொண்டு வந்து இங்கே வகுக்கலாம். ஸோ 70 / 14 = L, ரைட்? இதை வட்டி சுருக்கலாம். 7 2 7 10 2 5. ஸோ L = 5. அகெயின் LHSல இருக்கிறது பெட்டர். ஸோ அதால் நான் எங்கால போடுறேன். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு LHSக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை நான் LHSலேயே வச்சு கூட செய்யலாம், அது நான் இன்னும் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா மைனஸ் ப்ராப்ளத்தை பார்த்து நீங்கள் ஒன்றும் பதட்டப்படக்கூடாது. இப்போ நாங்கள் கடைசி செஞ்ச 2 ஸ்டெப்ஸும் ஓகேவா? 14 L = 70. ஏதோ ஒரு நம்பரை 14ஆல் பெருக்கி 70 வருதுன்னா 14ஆல் வகுத்தா எந்த நம்பரை பெருக்கணும்னு வருந்தானே. ஸோ அதான் செஞ்சுருக்கிறேன். அங்கால போய் 14 வகுப்பட்டுச்சு. இதை மட்ட மெத்தடில் செஞ்சு பார்ப்போம். 35 L சக 70 35 L சக 70 = 49 இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா 70 மட்ட பக்கம் கொண்டு போக போகிறேன். 49 L எங்கால கொண்டு வர போகிறோம். முதல் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்லேயே 2 சேர்ந்து ஈஸியானது.
35L. இது இங்கால பக்கம் வரப்போகுது, இது இங்கால பக்கம் போக போகுது. 35L மைனஸ் 49L சமன் -70. ஓகே, இந்த லைன் எல்லாரும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். 35L மைனஸ் 49L. அங்கே எப்படி 14L வந்துச்சுதோ அதே மாதிரி இங்கெல்லாம் மைனஸ் எல்னு வரப்போகுது. பிகாஸ் நாங்கள் சின்னதுலேருந்து பெருசு கழிக்கிறோம். ஸோ -14L LHSல லேட்டிங் கழிச்சு கூட பார்க்கலாம். -70. ஓகே, இந்த லைன் வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? இப்போ எல்லுக்கு முன்னுக்கு -14 தேவையெல்லாம் பெருக்கப்பட்டு கொடுக்கு. திரும்ப என்ன விஷயம், செஸ்ஸில் வந்து எப்படி இங்கே ஐசோலேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே எல்லை ஐசோலேட் பண்ணணும், எல்லை மட்டும்தான் தனிமைப்படுத்தணும். ஸோ இந்த -14 தேவையில்லாத இடைஞ்சல். ஸோ அந்த -14 மட்ட பக்கம் கொண்டு போக போகிறேன். ஸோ L சமன் -70 -40. இதை சுருக்கினாலும் உங்களுக்கு ஒரே விட தான் வரப்போகுது 5. ஓகே, ஸோ தட்ஸ் குவைட் ஈஸி, ரைட்? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். சில பேருக்கு இது ஈஸி, சில பேருக்கு அது ஈஸி. ரெண்டு மெத்தட்ஸுமே உங்களோட டிஸ்போசலில் இருக்குது. எது ஈஸியும் நீங்கள்